காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் சதீஷ் சிவலிங்கத்திற்கு அர்ஜுனா விருது கிடைத்துள்ளது. இதுகுறித்து சதீஷிடம் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த்குமார் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த ஆண்டிற்கான அர்ஜுனா விருது பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரர் சதீஷ் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். இந்த விருது பெறுவது குறித்து உங்களோட என்ன உங்களோட கருத்து? அர்ஜுனா விருது வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக தருவாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக ஸ்டார்டிங் அவார்ட். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இதுமாரி எனக்கு இந்த அர்ஜுனா அவார்டு கிடைக்கும்னு. என்னோடய ஃபெடரேஷன் அப்புறம் என்னோடய கோச் ரொம்ப ஃபைட் பண்ணி இந்த அவார்டை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்காக நான் பாஸ்ட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஃபுல்லாக என்னோடய டார்கெட் இது தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் 2002 டீமுத்து ஒலிம்பியன் அர்ஜுனாவோட அவரோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 13 இயர்ஸ் கழிச்சு இப்போ இது கிடச்சிருக்கு. இதனால் என்ன எனக்கு தோணுதுன்னா, வெயிட் லிஃப்டிங் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த அவார்டு மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் கேல் ரத்னா அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு அதுக்கெல்லாம் நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சார், காமன்வெல்த்தில் நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கிறீங்க. அடுத்து வரப்போகிற ஒலிம்பிக்ஸில் ஏதாச்சும் எய்ம் வச்சுருக்கிறீங்களா? இல்லை அடுத்து என்னென்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கினேன். அது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அதை நினச்சி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இப்போது என்னென்னா, நவம்பரில் வர வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்குது யூஎஸ்ஏல. அதுக்காக தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம 2016 ஒலிம்பிக்கு குவாலிஃபை இருக்குது. அப்படி குவாலிஃபை பண்ணிவிட்டு இன்னும் போனோன்னா இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அந்த ஒரு மெடல் லெவலை நான் அச்சீவ் பண்ணி நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு நான் பெருமை சேர்ப்பேன். இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? உங்களோட ஸ்போர்ட்ஸ், உங்களோட அந்த இதுக்காக உங்களோட அந்த பளுதூக்குதல் இதுக்காக எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்தியாவில் கேட்குறீங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னது அவ்வளோ இல்லை வெயிட் லிஃப்டிங்கில். பட் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சேஞ்ச் ஆகிட்டே வருது. பார்த்திங்கன்னா இப்போது நல்ல கோச்சஸ் கிடச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல இன்ஸ்டிடியூட் இருக்குது. அதுக்கு அப்புறம் சப்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா பார்த்திங்கன்னா சரியான ஸ்பான்சர்ஸ்லாம் இல்லை. ஸ்பான்சர்ஸ்லாம் இருந்தால் இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம். ஏன்னா வெயிட் லிஃப்டிங் மெயின் காரணமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தான். அது வந்து சரியான அளவு கிடைக்கல. அது கிடைச்சா இன்னும் நம்ம இதை முன்னேறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்யுத்தம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கோச்சிங் சென்டர், அப்புறம் அதுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் அவங்களாம் இருக்காங்க. பட் வெயிட் லிஃப்டிங் அதுமாதிரி இல்லை. இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் இன்னும் வர ஒரு 5 இல்லை 6 வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு போய் நம்ம மெடல் அடிச்சுட்டு வரலாம் ஒலிம்பிக்ஸில்.